வடகொரியா இன்று நடத்திய 10 ஏவுகணை சோதனையை தொடர்ந்து அதிபர் ட்ரம்ப் மீண்டும் வடகொரியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவித்துள்ளார். ஈரானை இப்படித்தான் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. வணக்கம் உறவுகளே. மத்திய கிழக்கோட யுத்தம் ஒரு பக்கம் எரிமலையா வெடிச்சு கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இப்ப ஆசியாவுல வடகொரியாவும் அமெரிக்காவும் ஒரு பெரிய செஸ் விளையாட்டை விளையாட தொடங்கிட்டாங்க. இன்று காலை வடகொரியா ஒரே நேரத்துல 10 அதிநவீன அணுவாயுத ஏவுகணைகளை ஏவி உலகத்தையே அதிர வச்ச விடயத்தை நாங்க பார்த்தோம். இத பார்த்துட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கார். நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று. ஆனா உறவுகளே, இதுல தான் ஒரு பெரிய கள்ள விளையாட்டு இருக்கு என்று அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஏண்டால் இதே அமெரிக்கா தான் ஈரானையும் இப்படித்தான் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டது. ஒரு பக்கம் ஈரானோட டீல் பேசணும் என்று சொல்லிக்கிட்டே இன்னொரு பக்கம் ரகசியமா ஈரானோட நிலப்பரப்புக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்தினாங்க. ஈரான் பேச்சுவார்த்தையை நம்பி இருந்த நேரத்துல தான் அவங்களோட முக்கிய தளங்கள் மேல அமெரிக்கா குண்டுமழை பொழிஞ்சது. இப்ப அதே பாணியில வடகொரியாவையும் ட்ரம்ப் கூப்பிடுறார். பாருங்க உறவுகளே, வடகொரியாவோட இந்த ஏவுகணை தாண்டவத்துக்கு பதிலா குண்டு வீசாம ட்ரம்ப் இப்ப ஒரு ராஜதந்திர நகர்வை எடுத்திருக்கார். ஆனா வடகொரியா இதையெல்லாம் நம்பி ஏமாற தயாராயில்ல. ஏண்டால் இப்ப தென்கொரியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஃப்ரீடம் ஷீல்ட் என்ற பெயர்ல ஒரு பாரிய கூட்டு ராணுவ பயிற்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சமாதானம் பேச கூப்பிட்டுட்டு இன்னொரு பக்கம் வடகொரியாவுக்கு வாசல்லையே நின்னு போர் ஒத்திகை செய்யறத கிம் ஜாங் உன் வன்மையா கண்டிச்சுக்கிட்டு இருக்கார். இதாலதான் கிம் ஜாங் உன் தனது மகளோட வந்து ஒரே நேரத்துல சுமார் 10க்கும் மேற்பட்ட அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இப்ப ஏவி ஒரு பாரிய தாண்டவத்தை நிகழ்த்தியிருக்கார். இது வெறும் ஏவுகணைகள் இல்ல, இது அணுவாயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய 500 மில்லிமீட்டர் அல்ட்ரா பிரிசிஷன் ராக்கெட் லான்ச்சர்கள். இத பார்த்துட்டு தான் ட்ரம்ப் இப்ப பேச்சுவார்த்தைக்கு மாங்க என்று கூப்பிடுறார். இந்த ஆயுதங்களை சோதிச்சு பார்த்த கிம் ஜாங் உன் என்ன சொன்னார் தெரியுமா? இது ரொம்ப டெட்லி, ஆனா பார்க்க ரொம்ப அழகாயிருக்கு, அட்ராக்டிவ் என்று ரொம்ப திமிரா சொல்லியிருக்கார். உறவுகளே, ஈரானுக்கு நடந்த கசப்பான அனுபவம் வடகொரியாவுக்கு ஒரு பெரிய பாடம். சமாதானம் பேச வா என்று சொல்லிட்டு முதுகுல குத்துறது அமெரிக்காவோட பழைய டெக்னிக் என்றது கிம்முக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவர் பேச்சுவார்த்தை என்றால் முதல்ல உங்களோட கூட்டு ராணுவ பயிற்சியை நிறுத்துங்க என்று ஒத்த காலில நிக்கிறார். ஈரானோட டீல் பேச தயாரா இல்ல என்று ட்ரம்ப் சொல்ற அதே நேரத்துல வடகொரியா கிட்ட மட்டும் சமாதானம் பேசுறது. அமெரிக்கா இப்ப ஈரானோட பிஸியா இருக்கிறதுனால வடகொரியாவை சரிக்கட்ட பார்க்கிற ஒரு தந்திரமா தான் பார்க்கப்படுது. நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி டியூப் தமிழ் 24/7 எப்பவுமே சர்வதேச ஊடகங்களால் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளைத்தான் உங்களுக்கு தருது. வடகொரியா ட்ரம்போட இந்த டீல் வலையில விழுமா, இல்ல 10 ஏவுகணைகளை ஏவி உலகை அதிர வச்ச மாதிரி அமெரிக்காவோட இந்த ராஜதந்திரத்தையும் அடிச்சு தூக்குமா என்றத நாங்க உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். ஈரானை ஏமாற்றினது மாதிரி வடகொரியாவை ஏமாற்ற முடியாது என்றதுதான் இப்ப இருக்கிற உண்மை. உங்களுக்கான கேள்வி உறவுகளே, ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து தாக்கியது போல் அமெரிக்கா வடகொரியாவிற்கும் ஒரு பொறி வைக்கிறதா? கிம் ஜாங் உன் இந்த டீல் வலையில விழுவாரா அல்லது 10 ஏவுகணைகளை ஏவி பதிலடி கொடுப்பாரா? உங்களது ஆழ்ந்த அரசியல் பார்வையை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள் தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.